ஹஜ்ரத்னா உம்மு சலாமா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அவங்க போர்க்களத்துல போர் செய்யறதுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைச்சிடுது, போர்க்களத்துல வர்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. அதே போன்று ஏதாவது பாக பிரிவினைகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஆண்களை விட எங்களுக்கு குறைவாதான் அந்த பாக பிரிவினை கிடைக்குது. ஆண்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொன்னா ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கிலிருந்து பாதி தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஆண்களுக்கு இபாதத்தினுடைய விஷயத்திலையுமே அவங்களுக்கு அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சொத்து பிரிப்பதில் கூட எங்களை விட ஆண்களுக்கே முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது எங்களுக்கு பாதிதானே கிடைக்குது என்பதாக இந்த கேள்விய உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. இவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல தான் நாம் பார்க்கக்கூடிய சூரா நிசாவினுடைய 32வது வசனத்தை அல்லாஹ் வஹியா இறக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி இறங்குது. அதுல அல்லாஹ் சொல்றான், வலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலுக்கும் அலா பால். அல்லாஹ் உங்களில் ஒருவரை மற்றவரை விட எதனை கொண்டு சிறப்பாக ஆக்கினானோ அதனை அடைவதற்கு நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ இந்த சூரா நிசாவினுடைய 32வது வசனத்துல அல்லாஹ் எதை பற்றி பேசுறான் அப்படின்னு சொன்னா, வலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலுக்கும் அலா பால். அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா ஒருவரை விட ஒருவரை சிறப்பாக ஆக்கி வச்சிருப்பான். ஒருவருக்கு ஒன்ன கொடுத்திருப்பான், ஒருவருக்கு அது இல்லாம இருக்கும். ஒருவரை உயர்வாக வச்சிருப்பான், ஒருவரை பொருளாதார ரீதியாக என்ன செஞ்சிருப்பான், தாழ்மையாக வச்சிருப்பான். ஒருவருக்கு சிறப்பான அந்தஸ்துகள் அல்லாஹ் வழங்கியிருப்பான், ஒரு சிலருக்கு அந்த சிறப்பு இருக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான், மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலுக்கும் அலா பால். உங்களில் ஒருவர் மற்றவரை விட அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்து அதை அடைந்து கொள்வதற்கு நீங்க பேராசை கொள்ளாதீங்க. அதாவது இவரெல்லாம் இப்படி இருக்கிறாரே, நாம இப்படி இருக்கிறோமே, இவர் மாதிரி நாமளும் என்ன செய்யணும், நாம இதெல்லாம் சம்பாதிக்கணும், நம்ம இதெல்லாம் அடையணும் என்பதாக நீங்க என்ன செய்யுங்க, ஆசைப்படலாம். ஆனால் பேராசை கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சிலரை விட சிறப்பாக ஆக்கி வைப்பான், அதனை கண்டு பேராசை கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அல்லாஹ் பேராசை கொள்ளாதீங்கன்னு சொல்றானா, அந்த பேராசை என்பது போக போக என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா பொறாமையினுடைய உச்சகட்டமாக அது மாறிடும். அந்த எதன் மீது நாம பேராசை கொள்றோமோ அது என்ன செய்யும்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட குணத்துல கொண்டு போய் மனிதனை விட்டுரும். எனவே நீங்கள் ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்து அதை தானும் அடையணும் என்பதாக பேராசை கொள்ளாதீங்க. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பேராசை என்பது உங்களுக்கு நிச்சயமாக அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இழிவான மோசமான குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சில நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு சில நபர்களுக்கு என்ன இருக்கும், நல்ல அழகு இருக்கும். ஆனா அவருடைய அழகை பார்த்து இவரை போன்று நமக்கு அழகு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசை ஏற்படும். அது காலத்துல அது நாட்கள் ஓட ஓட அது பொறாமையாக மாறும். அதே போன்று சில நபர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான், சில நபர்களுக்கு பாரம்பரிய குடும்பத்துல அவர் என்ன செஞ்சிருப்பாரு, பிறந்திருப்பாரு. அவங்க குடும்பத்தை பத்தி சொன்னாலே அந்த ஏரியாவில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், சிறப்பை வழங்கி வச்சிருப்பான். இதெல்லாம் இறைவன் அவருக்கு வழங்கிய சிறப்புகள். இறைவன் அவருக்கு வழங்கிய சிறப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு வசதியான குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து, ஒரு இளைஞரை பார்த்து, ஒரு பையனை பார்த்து இவர் என்ன செய்யறாரு, இவர் பிறந்ததை போன்று இவருடைய தகப்பனாரை போன்று நம்ம தகப்பனார் இருந்தா என்ன அப்படின்னு எண்ணுவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறான். அது மட்டும் அல்லாமல் இவருக்கு, அதாவது இவருக்கு குழந்தையா பிறந்ததுக்கு நம்ம இவருக்கு பிறந்திருந்தா எப்படி இருப்போம் என்பதாக கூட நினைக்க கூடாது. அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கூட நினைப்பதை கூட தடை செய்கிறார். அப்போ ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு அவருக்கு வழங்கிய சிறப்பு, அதை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பேராசை கொள்ளாதீங்க. அந்த பேராசை பொறாமையாக மாறும், அந்த பொறாமை உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு ஒருவரை பார்த்து ஒருவரை பார்த்து
போட்டி போடுதல்னாலதான் பல பிரச்சனைகள் உருவாவதை பார்க்கிறோம். ஒருவர் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியும், அதை செய்வார். ஆனா அதை பார்த்துட்டு இன்னொருவர் ஆசை கொள்வதன் மூலமாக, பேராசை கொள்வதன் மூலமாக, பொறாமை கொள்வதன் மூலமாக அதை அடைஞ்சிட முடியுமான்னு சொன்னா அது முடியாது. அது அல்லாஹ் இயற்கையாகவே சில நபர்களுக்கு சில அந்தஸ்துகளை கொடுத்திருப்பான். இப்போ ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை பார்த்து பொறாமை கொள்வதாலோ பேராசை கொள்வதாலோ எந்த விதமான ஒரு மாற்றம் நிகழ போறது கிடையாது. அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு, அது நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியது என்பதாக மனநிறைவோடு கனாஅத் என்று சொல்லக்கூடிய மனநிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் மனநிறைவு அடைய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாகவும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. இப்போ பேராசை கொள்வதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பேராசை என்பது என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு கடைசியில் அது என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர் அப்படின்னு ஒரு சூறாவே இருக்குது. கடைசியா என்ன நிரப்பும்? ஒரு மனிதனுடைய அந்த பேராசை எது வந்து நிரப்பும் அப்படின்னு சொன்னா மண்ணு தான். மரணம் மட்டுமே என்ன செய்யும்? அவனை நிரப்பும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப பேராசை என்பது, அந்த பேராசையை மரணம் மட்டுமே நிரப்பும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் இடத்துல ஒரு ஆட்டு மந்தையை கொண்டு போய் கொடுத்தா அந்த ஆட்டு மந்தையை எப்படி அந்த ஓநாய்கள் துவசம் செய்து விடுமோ, அந்த மந்தையை ஃபுல்லா, அந்த ஆட்டை ஃபுல்லா கட்டிச்சு கிடிச்சு ரத்தத்தை குடிச்சு அதை ஒண்ணும் இல்லாம எப்படி அந்த மந்தையை ஃபுல்லா அதை துவம்சம் செய்து விடுமோ, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பேராசை என்று ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அவனுடைய நறுகுணத்தையும் அவனுடைய ஒழுக்கத்தையும் சிதைத்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு ஓநாயை போன்றது. ஓநாய் எப்படி ஆட்டு மந்தைகளை சிதைத்து விடுமோ அது போன்று மனிதனுடைய உள்ளத்தில் ஒருவனிடத்துல பேராசை என்று சொல்லக்கூடிய அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய நறுகுணத்தையும் மார்க்கத்தையும் மார்க்கம் கற்றுத்தந்த ஒழுக்கத்தையும் அது சிதைத்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் மனிதனுக்கு வயதாக ஆகும் பொழுது வயசு ஆயிடுது, தலைமுடி நரைச்சிரும், கை கால் நடுக்கம் ஆரம்பிச்சிரும், தோல் சுருங்கி போயிடும், தடுமாற்றம் ஏற்படும், நடக்க முடியாது. இதெல்லாம் வயதாக ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதன் வயதாகிவிட்டாலும் எக்குபரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு வயது ஆகும். ஆனால் ஓ எக்குபரு மஹு இஸ்னதானி, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இளமையா இருக்கும் என்பதாக சொல்றாங்க. ஆதமுடைய மகனுக்கு வயது ஆகும். எல்லாத்துக்குமே மனிதர்களுக்கு வயது ஆகும். ஆனால் இந்த இஸ்னதானி, இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே என்ன செய்யும்? இளமையாகவே இருக்கும். அவன் முதுமை அடைஞ்சிருவான், கையை சுருங்கிரும், காலு சுருங்கிரும், தலைமுடி நரைச்சு போயிடும், தடுமாற்றங்கள் ஏற்படும், நடக்க முடியாது, எல்லா விதமான பலகீனமும் வந்து முதுமை வந்துடும். ஆனால் எக்குபரும் ஆகுயிசனத்தானி, இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே என்ன செய்யும்? அவனிடத்தில் ரொம்ப இளமையாகவே இருக்கும். அந்த ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க, அல் ஹிர்சு அலல் மாலி, செல்வத்தின் மீதான பேராசை, காசின் மீதான பேராசை என்ன செய்யாது? எவ்வளோ வயசானாலும் எவ்வளவு முதிர்ந்து போனாலும் அந்த ஆசை இளமையாகவே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னதான் வயசு ஆயிட்டாலும் அல் ஹிர்சுல் அலல் மாலி, பொருளாதாரத்தின் மீது, பணத்தின் மீது, காசின் மீது என்ன செய்யும்? அந்த ஆசை அவனுக்கு இளமையாகவே இருக்கும். இரண்டாவது சொல்றாங்க, வல் ஹிர்சு அலல் உமுரி, இன்னும் அதிக நாள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை அவரிடத்துல இளமையாகவே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் 1047வது ஹதீஸ்ல முஸ்லிம்ல இடம் பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்களே, அந்த ரெண்டு விஷயம் இளமையாத்தான் இருக்கும். ஒண்ணு ஆசை கொள்ளுதல், பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது, செல்வத்தின் மீது, பதவியின் மீது. இந்த ஆசை ஒரு மனிதனுக்கு எப்பவுமே அது இளமையாகவே, அது முதுமை அடையாது, அது இளமையாகவே இருக்கும். ரெண்டாவது, இன்னும் நிறைய நாள் நம்ம வாழணும், அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டாங்க, யாரும் மௌத்த விரும்பிட மாட்டாங்க. இந்த ரெண்டும் இளமையா இருக்கும் என்பதாக சொன்னாங்க. வயது கூடினாலும் ஆசை குறைய வேண்டும், வயது கூடினால் ஆசை குறைய வேண்டும். ஆனால் பேராசை குணம் உள்ளவனுக்கு என்ன செய்யாது?
அந்த செல்வத்தின் மீதான அந்த வெறி குறையாது என்பதாக சொல்லும். செல்வத்தின் மீதான பேராசை என்று சொல்லக்கூடிய குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன வயசானாலும் அந்த பொருளாதாரம் பதவியின் மீது உண்டான ஆசைகள் குறையவே குறையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் ஒருவருக்கு நாம் வழங்கிய சிறப்புகளை பார்த்து நீங்கள் அதை அடைவதற்கு பேராசை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன், அந்த பேராசை கொண்டவனுக்கு என்ன விபரீதத்தை அவர் அனுபவிப்பாரு. ஒருத்தன் மீது ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்தோ, ஒருவருடைய பொருளாதாரத்தை பார்த்தோ, ஒருவருடைய பதவியை பார்த்தோ ஒருவர் பேராசை கொள்றாருன்னா அதன் மூலமாக இவருக்கு நன்மை கிடைக்குமா விபரீதம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக விபரீதம் தான் கிடைக்கும். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒண்ணு நிம்மதியற்ற வாழ்க்கையை அவர் சந்திப்பார். யாரிடத்துல பேராசை என்று சொல்லக்கூடிய குணம் இருக்கோ அவர் நிம்மதியற்ற வாழ்க்கையை சந்திப்பார். என்ன நிம்மதியற்ற வாழ்க்கைனா, அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே நொந்து போயிடும். அடுத்தவனுடைய வளர்ச்சி, அடுத்தவனுடைய வாழ்வாதாரம், அடுத்தவருடைய பொருளாதாரம், அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், இதை பார்த்து பார்த்து ஐயோ இவருக்கு இப்படி கிடைக்குது, இவருக்கு இப்படி கிடைக்குது, இவருக்கு இப்படி கிடைக்குது என்பதாக அடுத்தவருடைய வளர்ச்சிகளை பார்த்து பார்த்து அவன் தன்னை தானே நொந்து கொள்வான். எனவே நிம்மதியற்ற வாழ்க்கையை அவன் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாக சொல்லப்படும். இரண்டாவதாக, அநியாயமும் பாவமும் அவனிடத்தில் அதிகரித்து விடும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அநியாயமும் பாவமும் அவனிடத்துல அதிகரிச்சிடும். என்ன அப்படின்னு சொன்னா, ஹலால் ஹராம் பேணாமல் சம்பாதிப்பதற்கு முற்பட ஆரம்பித்து விடுவான். பேராசை எங்க கொண்டு போய் விட்டுரும். ஹலால்னு பார்க்க மாட்டான், ஹராம்னு பார்க்க மாட்டான். எனக்கு தேவை அவனை மாதிரி நான் வரணும், அவனை மாதிரி ஒரு வீடு கட்டணும், அவனை மாதிரி ஒரு கார் வாங்கணும், அவனை மாதிரி நான் அந்தஸ்துக்கு வரணும், அவனை மாதிரி நான் பதவிக்கு வரணும், அவனை மாதிரி நான் முன்னேறணும். இது மட்டுமே ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், உள்ளத்துல பேராசையாக இறுக்கி விட்டான் அப்படின்னு சொன்னா ஹலால் ஹராம் எதையுமே பார்க்க மாட்டார். நான் எனக்கு தேவை பணம், நான் காசு பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். இதுல ஹலால் ஹராம் பேணுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்போ அநியாயமும் பாவமும் அவனிடத்துல கூடிடும் என்பதாக சொல்லப்படும். மூன்றாவதாக, உறவுகளை முறித்து விடக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டுடும். என்ன அப்படின்னு சொன்னா, பணத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக குடும்பத்தை மதிக்க மாட்டான், உறவுகளை மதிக்க மாட்டான். குடும்பம் அவனுக்கு பெருசா இருக்காது, அவனுக்கு தேவை பணம் வந்துச்சுன்னா போதும். குடும்பங்களின் மீது ஒரு பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவான். சொந்த ரத்த உறவுகளை ஒதுக்க ஆரம்பிச்சிருவான். சமூகத்திலும் சண்டையையும் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் ஆளாகி விடுவான். எனவே இந்த பேராசை என்று சொல்லக்கூடிய இந்த குணம் விபரீதத்தை தான் ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கின்றானோ அதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கனாஅத், அதாவது மனநிறைவு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு, யா அல்லாஹ் நீ எதை எனக்கு வழங்கினாயோ அதை கொண்டு நான் மனநிறைவு அடைகிறேன் என்பதாக அந்த மனநிறைவை கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சூரா நிசாவினுடைய 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான். வலா தத்தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதுக்கும் அலா பஅத், உங்களில் ஒருவரை மற்றவரை விட நாம் சில விஷயங்களில் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த அவருக்கு வழங்கிய சிறப்புகளை தான் அடைய வேண்டும் என்பதாக ஒருபோதும் நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள், அது நிச்சயமாக அழிவை ஏற்படுத்தும் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அத்தகைய தீய குணத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயில்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு